ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் தான் உங்க துர்கா காந்தி ஷோபிகா ரித்திகா. உண்மையாலுமே இந்த வீடியோ 2வது பார்ட் 2 போகும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ தினா அம்மு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு திடீர்னு ஒரு வேலை வந்தனால அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ தான் ஃபோன் பண்ணாங்க. அக்கா உங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கோம், லொக்கேஷன் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பாப்பாங்கெல்லாம் சாப்பிட்டாச்சு. அதே இன்னைக்கு சண்டே தான், ஆனால் மண்டே பார்ப்பீங்க இந்த வீடியோவை. சரி குட்டி தம்பி வரான், அதனால் சரி நம்ம போயிட்டு அவனுக்கு ஏதாவது பொம்மை வாங்கிட்டு வரலாம், ஏன்னா மற்றவங்களுக்குலாம் கூட சாப்பாடு போட்டுடலாம். பையன் பொக்குன்னு பார்ப்பான், வந்ததும் அவனுக்கு கொடுத்தா ஒரு ஹாப்பி ஆயிடுவானா, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து கடை கிளம்பிட்டு அதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போ நம்ம வீடியோவில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம டவுன் ஹால் என்ட்ரி ஆன உடனே அம்மு அக்கா எங்களை வர சொல்லிட்டு நீங்கள் எங்கேக்கா போனீங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணிட்டாங்க. சீக்கிரமாக நம்ம பொம்மை வாங்கிட்டு வீட்டுக்கு போட வேண்டியதான். அங்கே வரதுக்குள்ளே போயிடலான்னு பார்த்தோம், முடியல. ஆனால் ஒரு 6 மாதம் குழந்தைக்கு பொம்மை கலர் கலராக லைட் எரியுற மாதிரி. உங்களையெல்லாம் பொம்மையை ஒத்துக்க முடியாது. டக்கு இது வந்து சும்மா இந்த மாதிரி போய் வரதா இல்லைன்னா நீங்க லைட் எரியுற மாதிரி, டான்ஸ் ஆடுற மாதிரி, குதிக்கிற மாதிரி அந்த மாதிரி கொடுங்க. அதான் குழந்தைங்க பார்க்கும். இது என்னது நல்லா இருக்கு. இதான் சொந்தம். 6 மாசம் குழந்தை இதான் பார்ப்போம். ஓனர் சம்பளத்துலேருந்து கொஞ்சம் சம்பளம் குறைக்கணும் தானே. நம்ம கடை ஓனரு பகவானா எல்லாத்தையும் வச்சுட்டாரு. சரி எவ்வளோ? 3 பேட்டரி போட்டு இது எடுத்துக்கலாமாங்க? இந்த சைக்கிள் எப்படி இது இது அதை எடுங்க. அதான் நல்லா இருக்கும். வாடா வாடா வீடியோ எடுக்க வாடா கொஞ்சம். அது வாங்கிடுவா. இது அது என்ன பண்ணோம்? இது போயிடு போ சொல்லுங்க. இது வீலிங் பண்ணுங்க. பண்ண பெடல் பண்ணிட்டு வீல் பண்ணி இப்படி ரோல் பண்ணுங்க. அந்த மாதிரி போகும். கீழே விடுங்க. நான் ஏன் கஷ்டப்பட்டு மேலே விட்டுட்டு அது கீழே லைட் எரி முன்னாடி போகும் உண்டாகும். அதாங்க இப்படி சுத்தும். இது வாங்கிக்கலாம் கொஞ்சம் சைக்கிள். இது இல்ல இல்ல எனக்கு நீங்க தம்பியா இருந்தா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. தம்பி என்னோட தம்பி இவர்தான் கடை ஓனர். வரணும் நம்ம போட்டோ நான் பாக்குறேன் யூடியூப்ல. நாளைக்கு 2 மணிக்கு பாருங்க வரும். இவரு வேற ஃப்ரீ ப்ரொமோஷனே கேட்டுட்டு இருக்காரு ஒரு கடைக்கு. என்ன பண்றது, தம்பியா வேற போயிட்டாரு, அதனால முகத்தை போட்டுறலாம். தம்பி கேட்டாங்க நான் பேட்டரி போடுங்க. நீ போடலாம். புதுசு நீங்க போடுங்க 3 பேட்டரி. புதுசு போடுறேன். புதுசுதான். மழை வந்துருச்சா? அந்த நேரம் மழை கூட வந்துருச்சு. எங்க மழை வந்தாலும் பரவாயில்ல, கிளம்பிடலாங்க. ஆனா 3 பேட்டரி போட்டு கொடுத்துருங்க. பாக்ஸ்ல போட்டு கொடுங்க. கிஃப்ட் பேக் அந்த மாதிரிலாம் எது வேணாம். ஃபைனலாக நம்ம இந்த பொம்மை தான் வாங்கியிருக்கோம். தம்பி குட்டி தம்பியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். हां अक्का ठीक है कैसे हो? ठीक है अच्छा है. हिंदी बोलो अक्का जी. हिंदी नॉट बोलो जी, ओनली தமிழ். தமிழ் தான் உங்களுக்கு अच्छा रहेगा. பிரச்சனை உருவாக்கி விட்டுறாதீங்க யூடியூப்ல. பாத்தீங்கன்னா நம்ம இந்த பொம்மை தான் வாங்கியிருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹோல்சேல் கடை, அதனால நமக்கு வந்து வெளியில நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற கடையை விட கொஞ்சம் கம்மியாகும். ஏங்க கொஞ்சம் கம்மி ரேட்டுக்கு கொடுப்பாங்க. தம்பி கடை. ஆமா. ஐயோ கடவுளை எவ்வளவு எங்க அப்பா வயசு இருக்கும் தம்பி வேற சொல்றேன். அண்ணா கடை. பாட்டு பாடுதுங்க. பும் பும் பும். சீக்கிரம், நான் வீட்டுல கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க வேற அவனுக்கு பொம்மை வாங்க வந்துட்டு குழந்தைக்கு. ஓகே ஓகே. ஜிபே பண்ணுமா? ஜிபே தான். எப்போ வந்தாலும் எனக்கு இந்த அண்ணனுக்கு இது ஒரு பிரச்சனை. ஜிபே 10 ரூபா 20 ரூபாய்க்கு சண்டை. அவன் எப்படி இப்படி இப்படின்னு பார்க்கணும். ஆமாண்டா ஃபோன் டல்லா இருக்குடா. ஏன்டா எதுக்கு வித்தியாசம் இருக்குது? இங்க தான் வெளிச்சமா இருக்கு. அது கருப்பா தெரியுதுல்ல. சரி நம்மலாம் பிரியாணி சாப்பிடுவோம். பையன் என்ன பண்ணுவான்னு யோசிச்சு சரி போய் ஒரு பொம்மைக்கா வாங்கிட்டு வரும். விளையாடுறதுக்கு அவன் இப்ப சாப்பிட்டான். அடியில பாரு அந்த ஆரஞ்சு கலர்ல ஒண்ணு இருக்கு. நம்ம வருவோம்ட்டீங்க. பிரியாணி
போடலாமா? எடுமா கீழே எப்படி உட்காருவான்? உட்கார மாட்டான். 6 மாசம் தான் ஆகுது. கலர் கலரா லைட் எரியுதுல்ல. டான்ஸ் ஆடுதுடா இங்க பாருடா. நாங்க அப்பதான் கரெக்டா இப்படி போற நீங்க போன் பண்ணிட்டீங்க. என்னடா வீட்ல கரெக்டா இருப்பேன் நான்லாம் 3 மணிக்கு இங்க இருக்கேன். நீ இது மேப் 10 மணிக்கு கடைசியா லாஸ்ட் இது காமிக்குது என்னோட வாட்ஸ்அப்ல. அத பார்த்துட்டு தான் சரி பார்க்கவே இல்ல. எடுத்து அப்ப கடைக்கு போயிட்டு வந்துருவோம். என் போன்ல காமிக்கிறேன். நான் அப்ப பாக்கல. நான் வந்து கிளம்பி இடையில வரும்போது உங்களுக்கு போன் அடிச்சு இது கேட்டேன். கரெக்டா யூட்டர்ன் இது சுத்தி போகும்ல எப்படி பார்த்தா சிங்கம் வந்து அங்க 7 மாசத்துல கொலுசு அடிச்சு சொன்னாங்க. 7 மாசம் ஆலையில அந்த தடையை போட்டு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போடுறப்ப லூஸா இருந்துச்சு. இப்ப கரெக்டா இருந்துச்சு. போட்டா அது வெளியே இருந்து கால் இவ்வளவு பெரிய கோடு போட்டுச்சு. அதனால கையில கிளம்பி கட்டி வச்சுட்டு கையில போட்டோம்னு போட்டு கையில கட்டி வச்சுட்டு காலையில கட்டி சங்கடமா இருக்கு. அதனால நைட் அழுதுருக்கான். எப்படி ஒண்ணு பாக்கலாம். இவனை விட நம்மதான் பொம்மையை பாத்துருக்கு. நல்லா இருக்குது அது சுத்துறது. நாங்க என் தங்கச்சி பையனுக்கு ஒரு சைக்கிள் மாதிரி ஒண்ணு வாங்கினா வீலிங் கொண்டு இப்படி போயிட்டு இப்படி சுத்திட்டு வீல் பண்ணிட்டே இருக்கோம். சரி அது இந்த தடவை அதே வாங்கலாம்னு பார்த்துட்டு வேற வாங்க வேற ஏதாவது கொடுக்கணும். இது என்ன பண்றது? இது என்னதுக்கா? கொடுங்க. எனக்கு ஏய் சாப்பிடு. உடம்புக்கு நல்லது பையனுக்கு. பையனுக்காக பையனுக்காக அவனுக்கு டெக்கரேஷன் மேல அப்புறமா பார்க்கலாம். அது அது நிறைய போட்டதானே சரி உனக்கு புது தட்டா கொடுக்கலாமேன்னு பார்த்தேன். உனக்கு வந்து என் தம்பி நீ வந்து எங்க வீட்டுல அப்ப நான் அதுக்குள்ளதான் சும்மா போச்சுங்களா வெளியே வந்து சாப்பிட்டா அம்மா ரசத்துக்கு ஒரு நிஜமாலுமே நீ முடி விரிச்சு போட்டு இப்ப பார்த்ததுக்கு எப்படி திரும்ப இருந்துச்சு? அப்படிதான் இருந்துச்சு. சந்திரமுகி மாதிரி தான் இருக்கு. ஏய் இதை நான் இப்ப யோசிச்சேன். நீ ஒரு வீடியோல சொல்லியிருந்தல மினி விளாக்ல அவன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் வாய் எனக்கு தான் ஊட்டுவான் அப்படின்ட்டு. பரவாயில்ல. நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். அப்படியா? பெரிய தட்டா ஒன்று இருக்குது வேணா அதை போட்டுருவோமா? நீ ஒரு வாரம் சொல்லியிருந்தீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணிருக்கலாமே. பிடிச்சிருக்கா பிரியாணி? என்னது சில்லி தான் கொஞ்சம் ஆறி போச்சு. நான் நீங்க கிளம்பிட்டேன் 1 மணிக்கு வந்துருவோன்னு சொன்னல, அதனால டக்கு அப்போ உடனே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் ஃபோன் பண்ணேன். ஒத்துக்கவே மாட்டியா? பிளாக்ல போய் பாரு. சாரு சொன்னுச்சுல்ல, நீ அடுத்த தடவை வருவல்ல, அடுத்த தடவை வந்தா ஒன்னதான் சோறா கொடுவேன். ஆமா நான் வரேன்.
கரண்டி பேன் நீங்க அங்க போனீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மட்டும் தான் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. சாமி பொருள் சாமி பொருள் ஆரம்பிச்சு செருப்பு வரைக்கும் இருக்கு. என்ன பண்ற? ஏய் என்னடா பண்ற? ஏய் தூங்க வைக்கிறாங்களா பாட்டி? அது தூங்க மாட்டேன்னு சொல்றியா? எனக்கு தூக்கம் வரல, எனக்கு தூக்கம் வைக்காதீங்க அப்படின்றான். இங்க இங்க சும்மா சும்மா சார் ரைட் போட்டுருக்க பாருது. இல்லையே. இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாருங்க என்ன பண்றாங்க? அச்சா சிரிக்கிறியா நீ சும்மா? ஏய் அச்சா என்ன பாக்குற? என்ன பாக்குற? இன்னும் தூக்கம் வரல. யானையில்ட்ட போடுவாங்களா? அச்சா தூங்கு தூங்கு, அப்புறம் நான் வீடியோ எடுக்கிறேன். பாய். ஏய் இந்த பொம்மை பொம்மை விளையாடு பொம்மை. ஏய் பொம்மை பொம்மை இந்த பெரிய பொம்மை பெரிய பொம்மை பொம்மை அண்ணன் வச்சிருக்கிறாங்க. அண்ணன் அண்ணன் பொம்மை வச்சுருக்காங்க. அப்படி இப்படி பொம்மை பாய் பாய், அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். பாய் பாய். என்னம்மா சத்தம் போட்டுட்டே இருக்க? கை எடுத்துக்கோங்க கை எடுத்துக்கோங்க. சிரிச்சுட்டே இருக்க? அச்சோ. கை 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 கையோடு சாமி. நான் இங்கே பாருங்க இங்கே பாருங்க. ஷோபி வந்து அம்புக்கிட்ட ஆல்பம் காமிச்சிட்டு இங்கே எங்கள் ஆயை வந்து எங்கள் அம்மா ஃபோட்டோ தான் தேடிட்டு இருக்கோம். இது என்னோட ஆல்பம், அது சோபியோட ஆல்பம். 2022 ம் எவ்வளோ தானே அது? ஆமாம். நான் சின்னதாக கருவண்டு மாதிரி இருக்கு. ஏன் நான் கருப்பாக தான் இருப்பேன். ஆமாம், அடையாளமே தெரியலங்க. இல்ல ரொம்ப அந்த காட்டு சைடுல இருந்தாலே 13 வயசு எனக்கு அப்போ. 12ஆ? இதென்ன மேரேஜ்? ஆமாம். எப்போ எவ்வளோ நாள் ஆச்சு? இப்போ 9 மாதம் ஆச்சு. 9 மாசம் ஆகுமா? தாத்தா எப்படி இருந்தா? இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாய்மாம் பொண்ணு. எனக்கு பிடிக்காது ஃபோன் யூஸ் பண்ணுறது. எந்த ஃபோன் டெம்பர் கிளாஸ் போடாமல் யூஸ் பண்ணிருக்கோம் அது எனக்கு லைஃப்லாம் வளர்ந்து. டெம்பர் கிளாஸ் போட்டோம்னா போதும், அடுத்த நாள் கேள்வி டெம்பர் கிளாஸ் எனக்கும் டெம்பர் கிளாஸ் செட்டே ஆகிடும். துர்காக்கா தான் அழகா இருக்கீங்க. இப்போ கொஞ்சம் நல்லா இல்லை, இருங்க ஆஃப் பண்ணிடுறேன். பிரணவ் பார்த்தீங்கன்னா அந்த லைட்டை பயங்கரமாக பிடிக்கிறது ட்ரை பண்ணி அவன் கண்ணு தான் அல்டிமேட்டு. அப்படின்னா அம்மா பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க. தான் உட்காரேன் இப்போ உட்காரேன். ஓடு 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 ஓடு. நல்லா இருக்கு. அதான் நான் பார்த்தேன், இந்த வீடியோவில் பார்த்தேன். தங்கம் டாட்டா. அப்படியா? இருந்து நான் வளர்த்துருவேனே. அம்மாவுக்கு பாய் சொல்லு. அம்மாவுக்கு ஒரு பாய் சொல்லிடு. ஃபோன் பார்க்குறேன், அதில் இப்படி திருப்பிடுறேன். டாட்டா. என்னப்பா டாட்டா. பாய்மா. பாய் 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 பாய். பேசு பேசு பேசு. பார்த்து கண்ணில் கண்ணு பட்டுருக்கா?
அவன் குதிக்கிறதுக்கு அவனது ஃபேஸ பிடிச்சா பிடிக்காதாமே. சரி பார்த்து பத்திரம் பாப்பா. போனதும் சுத்தி போ. பாய் எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் Bye, டைம் bye, bye. ஒரு பிஸ்கட் Bye, bye. மறந்துட்டேன். பரவாயில்ல, அடுத்து வாங்கிக்கலாம். நீங்க வீட்டுக்கு வாங்க. வரோம், அடுத்தது வரும். அடுத்து வாரம் வரும். வெளியே போலாம். ஆ சும்மா வீட்லயே உட்காந்து கதை பேசுறதுக்கு எங்கயாவது வெளியே போனாங்களா? சரி எங்க போறதா இருந்தா ஒரு பிளான் பண்ணி சரி சொல்லுங்க. அதான் இங்கே இங்கே சொன்னார்ல அங்கே போகலாம். வியாழக்கிழமை போமா? அப்ப நாங்க வியாழக்கிழமை போகலாம். அப்ப நாங்க எல்லாம் அன்னைக்கு அண்ணாக்கா அன்னைக்கு தான் ரெஸ்ட். அப்ப வியாழக்கிழமை. சரி கார் திரும்புதாட்டு. சரி சரிடா, பை 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 பை. பாய் 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 தங்கம். பாய். அவன் குதிக்கிறதுலயே இருக்கான். பாய் பாய் பாய். இப்பதான் அவனுக்கு தெரியுது. ஆமா எட்டோ வெளியே குச்சிருவான்ட்டு இருக்கு. சரி பாத்து தம்பி, போயிட்டு போயிட்டு ஒரு சரி மெசேஜ். சரி போயிட்டேன். சரி பாய். மாமா கண்டிப்பா வாங்கிட்டு வரேன். பாய். சரிடா. பை பை பை. பாய். தம்பி பாய். அக்கா பாய். பாய். அண்ணா